அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவான். பேருங்கய்யா? பரமசிவா. பரமசிவா. எந்த ஊருங்கய்யா? தோப்பூர். தோப்பூர். சாப்பிட்டீங்களா காலையில்? என்ன சாப்பிட? டீ குடிச்ச மாதிரி வா. டீ குடிச்ச மணிக்கு வரீங்க. இதெல்லாம் என்னங்கய்யா? வாட்டர் கேனு பாட்டில். இதை வச்சு நீங்கள் ஏதோ சாப்பாட்டுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரிங்க. பிள்ளைங்க குழந்தையெல்லாம் வேலை, இந்த கொத்தனார் வேலைக்கு போகிறாங்க. அவங்க யாரும் உங்களை பார்க்கலைங்களா? அவங்க பார்ப்பாங்க, இன்னும் வரப்போக. சரி, அவங்க பார்க்குறாங்கன்னா எதுக்கு உங்களுக்கு இந்த கஷ்டம் இந்த வெயில்ல? ஏதோ ஒரு வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பாடு. ஒய்ஃப் இருக்காங்களா? அது இருக்கிறாங்க. பெருக்கி போட்டுட்டா தண்ணி குடிப்பேன். அப்புறம் மற்ற நேரம் ஒரு நேரம் பந்தாரம் தட்டு கூட ஏதோ நம்ம வயிற்று பொழப்புக்கு ஏதோ கொஞ்சம் இருக்கிறத பெருக்கி வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ இங்கேருந்து எங்கே என் குட்டி போடுவீங்க? போய் உள்ள போய் போட்டு. இப்போ இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் ஐயா? இது வந்து 1 மைல். சரி, 1 மைல் வரும். சரிங்கய்யா. சரி, இப்படிலாம் நீங்கள் கஷ்டப்படாதீங்க சரிங்களா? பிள்ளைங்களை பாருங்க, அவங்கள பார்த்துட்டு சந்தோஷமா இருங்க, அவங்களோட அண்டி வாழுங்க. ஏன்னா நமக்கு வந்து இப்போ இந்த வெயில்ல திடீர்னு ஏதாவது படபடன்னு வரும். வெயில் ரொம்ப ஜாஸ்தி அடிக்குது. பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க? அது 3 பேர் ஆம்பளை பையங்க. 3 ஆம்பளை பையங்களா? 3 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? 3 பேருக்கு கல்யாணம். சரிங்கய்யா. ஏன்னா அவங்கள நம்பி இருங்க. நீங்கள் வந்துட்டு இப்படி வெயில் இப்படி தூக்கிட்டு போய் திடீர்னு உங்களுக்கு எதனா ஒன்று ஆகி போய், ஏன்னா நம்மளை நம்பி பிள்ளைங்க இருக்கு. நம்ம ஏதோ கஷ்டப்படுறோம், கஷ்டப்பட்டு பிள்ளைங்களுக்கு 10-5 கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க கஷ்டம் ஏதோ நம்மளை பார்க்க முடியாமல் போகுது. இருந்தாலும் எதுக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா? இருக்கிறத வச்சுட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வீட்டில் இருங்க. என்ன இருக்குங்க, நான் சாப்பாடு மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயா, இதுல சாப்பாடு இருக்கு. சரி, ஏதோ என்னால முடிஞ்ச உதவி சரிங்களா? எதுவும் நினைக்க கூடாது சரிங்களா? பத்திரமா இருங்க. இந்த வேலை வந்து உங்களுக்கு நீங்க செஞ்சிட்டீங்க, பரவாயில்ல. இதை வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வச்சு பிள்ளைங்களோட அண்டிருங்க. ஏங்கன்னா நான் வந்து பிள்ளைங்களுக்கோசரம் தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம். அவங்களுக்கோசரம் தான் நம்ம இந்த வாழ்க்கையே. ஏன்னா அவங்க ஒரு கரமுறை சேர்த்துட்டு அவங்களுக்கோசரம் தான் இந்த வாழ்க்கை. அதனால வந்து இந்த தொழில் கொஞ்சம் விடுங்க. அவன் பிள்ளை மாதிரி நான் சொல்றேன். இதை கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டு பிள்ளைங்களோட அண்டி இருந்து, பேரன் பிள்ளைங்களா இருக்காங்களா? எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களோட சந்தோஷமா இருங்க. வரட்டுங்களாயா? நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்குவான்.